உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது Whenever we are hearing God's word, நம்மை குறித்து ஆண்டவர் எவ்வளவு விருப்பமுள்ளவராய் இருக்கிறார் என்று அறிந்து கொள்ள முடியும். we can able to understand God's love is revealed through His word. உங்கள் உயர்வை அநேகர் விரும்ப மாட்டார்கள். Many people will not like when you are getting blessed by the Lord. உங்களுடைய மேன்மையை அநேகருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். Many people will be disliking when you are being honored. ஆனால் தேவனோ But God is ஆசீர்வதிப்பதிலே பிரியமுள்ளவராய் இருக்கிறார். He is happy and seeking pleasure to bless you. அதனால் நம் வாழ்க்கையிலே So in our life, தேவனையே சார்ந்து வாழ்வோம். let's trust in God alone. காரணம் Reason, கர்த்தருடைய கிருபையும் it is the grace of our Lord Jesus Christ, பரிசுத்தருடைய பிரசன்னமும் the presence of the Holy Spirit. நம்மை எப்போதும் சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. It is always surrounding us. அநேக காரியங்கள் விலகி போனாலும் Many things will move away from our life, தேவனுடைய பிரசன்னமும் but God's presence is அவருடைய அன்பும் His love, அவருடைய இரக்கமும் His mercy. விலகி போகவே போகாது. It will never be moved from our life. அதனால்தான் நம்மை தேவன் So that's the reason God, அநேகரை விட்டு நம்மை தெரிந்து கொண்டார். out of many people, God has chosen us. நம்மை மறந்து போகவோ He will never forget us, இல்லை ஒருவேளை அவர் மாறி போகவோ நம்மை அழைக்கவில்லை. not to be changed. He didn't call you. தேவனை குறித்து ஒரு முழுமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். To understand God completely, அதைதான் தேவன் விரும்புகிறார். that is what God is also want. நேற்று நாம் தியானித்த வண்ணமாக As we meditate on yesterday, கர்த்தர் நம்மை கீழாக்கல்ல God has made you a head, not tail. மேலாக்க அழைத்திருக்கிறார். He called to be high, not beneath. நம்மை வாளாக்கல்ல Not to make you as a tail. நம்மை தலையாக்க அழைத்திருக்கிறார். He wants to make you as a head. அவருடைய விருப்பமெல்லாம் நாம் உயர்ந்திருக்க வேண்டும். His desires are we should be blessed above all. காரணம் அவர் உயர்ந்தவர். Reason, He is a great God. வானாதி வானம் கொள்ளாதவர். He is a God who is the maker of heaven and earth. அதனால் அவருடைய வார்த்தைகளை எல்லாம் நாம் தியானித்து So today, take time to meditate God's word, அதை யோசித்து to remember His word, நாம் வாழ்க்கையில் கடந்து போவோம். to lead this life. எல்லா பிரச்சனையும் நம்மால் மேற்கொள்ள முடியும். We can able to overcome all the problems we face. இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக This time also, let's meditate on God's word. உபாகமம் Deuteronomy 28ஆம் அதிகாரம் chapter 28, 9ஆம் வசனம். verse 9. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழியில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். The Lord shall establish thee an holy people unto Himself, as He sworn unto thee, if thou shalt keep the commandments of the Lord thy God and walk in His ways. நிலையில்லாத உலகம், This is a temporary world. நிலையற்ற ஒரு வாழ்க்கை, This is a temporary life. நிலையில்லாத உறவுகள், Temporary relationships. இதுதான் உலகம். This is the current world. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, But God's word is saying in this verse, அவர் அவருடைய ஜனமாக நம்மை நிலைப்படுத்துவார். He shall establish thee an holy people unto Himself. ஏனென்றால் Reason, நித்திய வாழ்க்கைக்காக அழைத்திருக்கிறார். you and me have been called for an everlasting life இந்த உலகத்தில் in this world. இந்த பூமியில் எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் How much days when we live in this world? 100 ஆண்டுகள் வாழலாம். Even we can live up to 100 years. ஒரு சிலர் 110 வயது வரை வாழ்ந்திருக்கிறதாக சொல்லப்படுகிறார்கள். We have been hearing many people have been turning 110 years also. வேதத்தில் கூட பார்க்கும்போது 120 வயது வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. Bible also mentioned that 120 years people have been lived in this. ஆனால் அவையெல்லாம் நிலையில்லாத ஒரு வாழ்க்கை தான். Even though that is all a temporary life. தேவனுடைய அழைப்போ, But God's calling is, நிலையாய் இருக்கிறபடியினாலே it is a permanent one. இங்கே அவருடைய வார்த்தை அருமையாய் சொல்லப்படுகிறது. In this verse it is saying such a beautifully, கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். as He had sworn unto thee, the Lord shall establish thee an holy people unto Himself. நம்மை பிரித்தெடுத்து He has been separated us. பரிசுத்தமான ஜனமாக மாற்றி விட்டார். He made us a holy people. பழைய ஏற்பாட்டை விட Even though in the Old Testament, புதிய ஏற்பாட்டிலே when you look at the New Testament, நமக்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி
In the New Testament, God, Jesus shed His blood. ரத்தத்தின் மூலமா மீட்கப்பட்டு Through the blood, you and me have been redeemed. பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனங்கள். We have been made holy by His blood. நாம் யாவரும் பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனங்கள் என்பதை மறந்து போக வேண்டாம். Remember, we are the holy people. அதோடு மாத்திரமல்ல, Not only that, அங்கே இன்னும் ஆழமான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். it is saying much more deeply. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழியில் நடக்கும்போது என்று பார்க்கிறோம். If thou shalt keep the commandment of the Lord thy God and walk in His ways. நேற்று நாம் பார்த்த வண்ணமாக, as we look on yesterday, கட்டளைகளை கவனிப்பாயாக என்று பார்த்தோம். listen to His commandment, it says. இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்கிற ஒரு காரியம், but through this verse we can able to understand, கை கொள்ள வேண்டும், we should keep His commandment, நடக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். we should walk in His ways. இந்த அனுபவம் தான் this experience will கிறிஸ்தவ வாழ்க்கையில் சிறப்பான அனுபவம். that is the greatest experience in Christianity. அநேக தேவ ஜனங்கள் in many Christian people சபையில் கூடுகிறார்கள், they have been gathering in temple, தேவனுடைய ஊழியக்காரர்கள் பேசுகிற வார்த்தைகளை கேட்கிறார்கள், they are listening to God's servant when they are speaking, கேட்டதோடு அவர்கள் விட்டுவிடுகிறார்கள். at the right moment they have been leaving these words. ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. but Bible is not saying that. கட்டளையை கைக்கொள்ள வேண்டும், we should keep His commandments, அந்த வழியில் நடக்க வேண்டும், and we have to walk in that way. அந்த அனுபவத்தில் செல்லும் பொழுது when we do that in நாம் experience, அவருக்கு நிலைப்பட்டிருப்போம். we will be established in God. நம்ம எதுவும் அசைக்க முடியாது, nothing will shake us, ஒடுக்க முடியாது, nothing will come to break me, ஒழிக்க முடியாது, nothing will move away from us, அழிக்க முடியாது. nothing can defeat us. இதனால் so அந்த பாதையில் செல்ல when we walk in that way, நம்ம இப்ப கொடுப்போம். surrender today. அன்பின் ஆண்டவரே, dear Father, நல்ல வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். thank you for this good time. இந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்க as we are meditating your word எங்கள் continually, இருதயம் எவ்வளவாய் ஆறுதல் அடைகிறது, our hearts are getting comforted, Lord. தைரியம் அடைகிறது, it is getting courage, உற்சாகம் அடைகிறது. it அப்பா, is getting joy. எங்கள் இதயத்துக்குள் மாற்றம் வர வர thank you for changing our எங்கள் hearts. சரீரத்தில் ஒரு பலன் வருகிறது. I am receiving strength in my body, பலனை உணர்கிறோம், I am experiencing strength, பலனை உணர்கிறோம். I am experiencing strength. தhank you, Lord. பலவீனங்கள் விலகுவதை உணர்கிறோம், I am believing sickness is பலப்படுத்துவதை உணர்கிறோம். thank you for யாரெல்லாம் strengthening பலவீனமாய் இருக்கிறார்களோ, people who are in sickness, இந்த செய்தியை பலப்படுத்தட்டும். Lord, this message strengthen யாரெல்லாம் them. ஒடுங்கி இருக்கிறார்களோ, people who are been இந்த செய்தி discouraged, அவர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கட்டும். let them bring joy. லோ தராஷந்தனா, we thank you, Lord. அப்படியே நடத்துகிறார். do it in the same way, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, in Jesus name, Father. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.